வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சாண்ட்பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சாண்ட்பாக்ஸ் அப்படின்றது சின்ன வயசில் ஸ்கூலில் அப்புறம் பார்க்கில் இந்த பிளேயிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மொத்த இடமும் காங்கிரீட்டாக இருக்கும், இல்லை சம் அதர் மெட்டீரியலில் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் மணலில் வச்சுருப்பாங்க. ஒரு பவுண்ட்ரி ஒன்று போட்டு அந்த பவுண்ட்ரிக்குள்ளே மணலை கொட்டி அதில் வந்து இந்த பிளேயிங் எக்யூப்மெண்ட்ஸ், சர்க்கிள் விளையாடுறது, சீசா, ட்ராம்போலின், அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க விளையாடுற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைங்க எல்லாமே என்ன பண்ணுன்னா அந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்க அந்த சாண்ட் ஏரியாவில் மட்டும் விளாண்டுக்கும், உருட்டுக்கும் புரண்டுக்கும் ஓடி பிடிச்சிக்கும். இந்த ஏரியாக்குள்ளே மட்டுமே வேலை நடக்கும், அதை தாண்டி வெளியே வராது. ஸோ தட்ஸ் த மேட்டர். இந்த கான்செப்ட் எங்கே அப்ளை ஆகுதுன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர்லேயும் அப்ளை ஆகுது, சைபர் செக்யூரிட்டியில் அப்ளை ஆகுது. சாஃப்ட்வேர் சைடில் நீங்கள் பார்க்கும்போது சாண்ட்பாக்ஸிங் இந்த டேர்ம் எங்கே வரும்னா, ஒரு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறாங்க, இல்லை அந்த புதுசாக ஒரு ஐடியாவை எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணுறாங்க. ரெண்டு விஷயம் பண்ணும்போது இது பெருசாக டேமேஜ் ஆகாத மாதிரி, அந்த சாஃப்ட்வேர் டேமேஜ் ஆகக்கூடாது, அதே சமயம் நான் டெஸ்ட்டும் பண்ணணும். மேபி ஒரு ஐடியா புதுசாக பண்ணுறாங்கன்னா ரெண்டு விதமாக நடக்கலாம். ஒன்று மேபி அது குட்டாக இருக்கலாம், பேடாகவும் இருக்கலாம், டேமேஜ் ஏற்படுத்துகிற மாதிரியும் இருக்கலாம், இல்லை அது நல்லா ஓடலாம். ஸோ இந்த விஷயத்துக்காக டெஸ்டிங் பர்பஸ்க்காக சாண்ட்பாக்ஸ் என்வாயன்மெண்ட்டில் அவங்க பண்ணுவாங்க. சாண்ட்பாக்ஸ் அப்படின்றது நத்திங் பட் ஒரு ஐசோலேஷன். அது என்ன தான் இந்த ப்ரோக்ராம் நடந்தாலுமே அந்த பவுண்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் அதோட எஃபெக்ட் இருக்குமே வழியாக, அதை தாண்டி மெயின் ப்ரோக்ராம் எஃபெக்ட் பண்ணாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் மெயின் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே வருதுன்னா சைபர் செக்யூரிட்டியில் இதோட பயன்பாடு பெரிய அளவில் இருக்குது. சாண்ட்பாக்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா விர்ச்சுவல் மிஷின் சொல்லலாம், விஎம்வேர், அப்புறம் விர்ச்சுவல் பாக்ஸு, ஹைப்பர்வைசர், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். லைக் டாக்கர் கூட நீங்கள் சாண்ட்பாக்ஸை கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா சைபர் செக்யூரிட்டியை பொறுத்தவரை இந்த மால்வேர் டெஸ்டிங்லாம் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் மால்வேரோ வைரஸோ டெஸ்ட் பண்ணும்போது அதை வந்து ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு வைரஸை கொண்டு போய் நம்ம விண்டோஸ் சிஸ்டமில் எப்பயும் ரன் பண்ணி விட்டோன்னா அவ்வளோதான், அது வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு க்ளோஸான என்வாயன்மெண்ட்டில் ஒரு விர்ச்சுவல் மிஷின்லேயோ இல்லை ஒரு டாக்கர்லேயோ இல்லை சம்திங் ஒரு கண்டெய்னர்லேயோ ஐசோலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயமே யூஸ் பண்ணணும். அந்த வைரஸோ இல்லை சம்திங் ஒரு மால்வேரையோ இல்லை ஒரு மாலிசியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க டவுட்டாக இருக்க ப்ரோக்ராம்ஸையோ அப்படி தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் வந்து சாண்ட்பாக்ஸ் யூஸ் ஆகுது. இதோட இன்னொரு பர்பஸ் எங்கே இருக்குன்னா, நம்ம டே பை டே ஒரு சாண்ட்பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டெய்லியுமே ஒரு சாண்ட்பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு மணிக்கு ஒருக்கா அந்த சாண்ட்பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம டே பை டே யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட் அதில் வந்து சாண்ட்பாக்ஸ் இருக்குது. அது என்ன எக்யூப்மெண்ட்டு, சாண்ட்பாக்ஸ் எங்கே யூஸ் ஆகுதுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஆண்ட்ராய்டு ஃபைல் சிஸ்டம் சொல்லிட்டு. அதுக்கும் இந்த வீடியோக்கும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோக்கும் உங்களுக்கு ரிலேஷன் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் புரியலை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் ஒரு தடவை சீரியஸாக பார்த்துக்குங்க. அப்படி சீரியஸாக நீங்கள் பார்க்க ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு ரிலேட் ஆகும். ஸோ சாண்ட்பாக்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து போகிற வீடியோ இதோட ரிலேஷன் தான். ஸோ மறக்காமல் இதையும் பாருங்கள், அடுத்ததையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.